தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாதா தீர்த்தத்தால் பிரபலமான 2 மாதா கோயில்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி மாதா கோயில் உள்ளது. அங்கே மாதா குளம் என்று ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் மாதா காட்சி கொடுத்தார். அதனால் அது மாதா குளம் என்று அழைக்கப்பட்டது. அங்கு ஒரு ஆரோக்கிய மாதா ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. அதுதான் பழைய வேளாங்கண்ணி கோயில் என்று அழைக்கப்படும். அந்த குளமானது இப்பொழுது தூர்ந்து விட்டது, மண் நிரம்பி விட்டது. இப்பொழுது குளம் இருந்த அடையாளத்துக்காக சிறியதாக ஒரு அடையாளம் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. அதில் எட்டி பார்ப்பார்கள், அதிலே தண்ணீர் தெரியும். அதுதான் மாதா குளம். அந்த மாதா தீர்த்தம் தற்பொழுது பழைய வேளாங்கண்ணியில் வழங்கப்படுகிறது. அந்த வேளாங்கண்ணி மாதா தீர்த்தத்தால் அநேக மக்கள் குணமடைகிறார்கள். அங்கு வரும் சுற்றுலா பயணிகள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாதா தீர்த்தத்தை வாங்கி செல்கிறார்கள். அங்கே மாதா தீர்த்தத்தை அருந்தி செல்கிறார்கள். மாதா தீர்த்தம் உலக புகழ்பெற்றதாக உள்ளது. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோயிலில் வழங்கப்படுகிற மாதா தீர்த்தம் உலக புகழ்பெற்ற ஒரு மாதா தீர்த்தமாக உள்ளது. அருமருந்தாக உள்ளது. பல நோய்கள் அங்கே குணமாகின்றன. அதேபோன்று மாதா தீர்த்தத்தால் உலக புகழ்பெற்ற மற்றொரு ஆலயம் வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா ஆலயம் மதுரையில் உள்ளது. மதுரையிலிருந்து கொடைக்கானல் செல்லும் வழி, திண்டுக்கல் செல்லும் வழியில் இந்த வாடிப்பட்டி என்ற ஊரில் ஆரோக்கிய மாதா ஆலயம் உள்ளது. இங்கே அற்புத நீரூற்று உள்ளது. இந்த வாடிப்பட்டி மாதா அருமருந்து உலக புகழ்பெற்ற அருமருந்தாகும். இதை அருந்துபவர்களுக்கு சிறுநீரக கல்லடைப்பு நோய் குணமாகிறது. மேலும் பல நோய்கள் குணமாகின்றன. இந்த அருமருந்தை அருந்தியவர்கள் அங்கே சாட்சி சொல்கின்றனர். வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா ஆலயம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தை போன்று பிரபலமாகி வருகிறது. அங்கே தினந்தோறும் சுற்றுலா பயணிகள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வழிபடுவதற்காக ஆயிரக்கணக்கில் கூடுகின்றனர். காலை 11 மணிக்கு நடைபெறும் திருப்பலி மிகவும் பிரசித்தி பெற்றதாக உள்ளது. திருப்பலிக்கு பின்பு ஆராதனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதிலே அநேக மக்கள் அன்னை மரியாள் மூலமாக குணம் பெற்றவர்கள், அருமருந்தின் மூலமாக குணம் பெற்றவர்கள், மாதா தீர்த்தத்தின் மூலமாக குணம் பெற்றவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். ஆகவே மாதா தீர்த்தத்தால் 2 ஆலயங்கள் உலக புகழ் பெற்றுள்ளன. ஒன்று நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாதா ஆலயம், இரண்டாவது வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா ஆலயம். ஆகவே நாகப்பட்டினம் மற்றும் வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா ஆலயத்துக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளவர்கள் நேரடியாக சென்று அங்கே அன்னை மரியாளை வழிபடவும், அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், அருமருந்தை அருந்தவும், மாதா தீர்த்தத்தை அருந்தவும், நோய்களிடமிருந்து குணமாகி விடுதலை பெறவும்.